ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா RTCRRSO Framework தான் பார்க்க போகிறோம். ஸோ இது மெயினாக யூஸ் பண்ணுறது AI டூல்ஸ்க்கு நம்ம புரிய வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஃப்ரேம்ஒர்க் தான். இப்படி நம்ம பண்ணும்போது எஃபெக்டிவான ரிசல்ட்ஸ் அண்ட் ரிசர்ச்சுக்கு ப்ராப்பராக நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். சேம் இதே மாதிரி கண்டென்ட் கிரியேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுற AI ஒர்க் ஃப்ளோஸ் என்னென்ன அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். திஸ் இஸ் பிரகாஷ். ஐ வெல்கம் யூ ஆல் ஃபார் நியூ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ். நீங்கள் எந்த ஒரு AI டூல் யூஸ் பண்ணாலும் சரி, இந்த ஃப்ரேம்ஒர்க்கை யூஸ் பண்ணி அதுக்கு நீங்கள் ப்ராம்ப்ட் பண்ணீங்க அப்படின்னா அது ஈஸியாக புரிஞ்சிடும். இது என்ன ஃப்ரேம்ஒர்க் அப்படின்னு கேட்டிங்கன்னா RTCRRSO அப்படிங்கிற இந்த ஃப்ரேம்ஒர்க் தான். அது என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் ரோல், டாஸ்க், கான்டெக்ஸ்ட், ரீசனிங், ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன், ஸ்டாப் கண்டிஷன், அவுட்புட் ஸ்டைல், இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இப்படி நம்ம புரிய வைக்கும் போது எந்த ஒரு AI டூலுமே ஈஸியாக நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது புரிஞ்சிடும். ஸோ ரோல்னா வேறு ஒன்றும் இல்லை, நம்ம என்ன ரோலில் ChatGPT நம்மள்ட்ட ஆன்சர் சொல்லணும் அப்படிங்கிறத நம்ம கேட்குறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு வீடியோ எடிட்டிங் ரிலேட்டடாக ஒரு டவுட் கேட்குறேன்னு வச்சுக்கலாம். ஆக்ட் ஆஸ் அ 10-year ப்ரொஃபஷ்னல் வீடியோ எடிட்டர். இப்போ நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு கொஷின் கேட்குறேன்னா ஆக்ட் ஆஸ் அ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்பெஷலிஸ்ட், ஆக்ட் ஆஸ் அ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆண்டர்ப்ரனர், சம்திங் இந்த மாதிரி. இப்போ மோட்டிவேஷ்னலாவோ இல்லை ஆண்டர்ப்ரனர்ஷிப்பு அந்த மாதிரி கேட்குறேன்னா ஆக்ட் ஆஸ் அ ப்ரொஃபஷ்னல் ஆண்டர்ப்ரனர், சீரியல் ஆண்டர்ப்ரனர், இந்த மாதிரி வந்து என்ன ரோலிலேருந்து அது ஆன்சர் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கான்டென்ட்டை கேட்குறோம் அப்படின்னா ஆக்ட் ஆஸ் அ யூஆர் அன் எக்ஸ்பர்ட் இன் கண்டென்ட் கிரியேஷன் அப்படின்ற மாதிரி ரோல், அதுக்கு என்ன ரோல் நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறத நம்ம டைப் பண்ணணும். ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டீச்சிங் பற்றி எதாவது தெரிஞ்சுக்கணுன்னா டீச்சரோ, இல்லை சயின்ஸ் பற்றி எதாவது தெரிஞ்சுக்கணுன்னா ஆக்ட் ஆஸ் அ சயின்டிஸ்ட், அந்த மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து இதுக்கு கொடுக்குறேன் யூ ஆர் அன் எக்ஸ்பர்ட் இன் தமிழ் கண்டென்ட் ரைட்டிங் அண்ட் ஆக்ட் ஆஸ் அ 10-year-old டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இதுதான் வந்து இங்கே நம்ம பார்த்துருக்க ரோல். ஸோ இதுக்கு வந்து ஒரு ரோல் சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம டாஸ்க்கு என்ன, இந்த ப்ராம்ப்ட் மூலிமா நம்ம இந்த AI டூலில் என்ன பண்ண வைக்க போகிறோம் அப்படிங்கிறத டாஸ்க்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் யூ நீட் டு எக்ஸ்பிளைன் திஸ் டாபிக், யூ நீட் டு லிஸ்ட் த ரிசர்ச், யூ நீட் டு வெரிஃபை த ஆர்டிகல்ஸ், யூ நீட் டு ரிசர்ச் த ரிசர்ச்சஸ், PDFs, டூல்ஸ், இபுக்ஸ், சம்திங். இந்த மாதிரி என்ன நம்ம பண்ண வைக்க போகிறோம் அப்படிங்கிறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் கிரியேட் மீ அ கண்டென்ட் கேலண்டர் ஃபார் அ மந்த் அப்படின்ற மாதிரி நான் போட்டுக்கிறேன். கண்டென்ட் கேலண்டர் தான் எனக்கு அதை போட வைக்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து அதுக்கான டாஸ்க். கான்டெக்ட்ஸ்னால் நம்ம சைட்லேருந்து சில இன்ஃபர்மேஷன்ஸை அது கொடுக்கணும். கான்டெக்ட்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை. இப்போது யூ ஆர் ஹெல்பிங் எ பிகினர், நான் யார், எனக்கு நீ என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து கான்டெக்ட்ஸ் நான் சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் அ வீடியோ எடிட்டர் ஹூ ஆர் போஸ்டிங் video editing contents for a year ago. I am using Premiere Pro, After Effects, like this softwares. So I am a beginner content creator who started content creation recently and I have small equipments and PC in hand. இந்த மாதிரி வந்து கான்டெக்ட்ஸ் நம்ம எழுதியாச்சு. அதாவது நம்ம யார் அப்படிங்கிறதும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு எவ்வளோ சேனல் சப்ஸ்கிரைபர் இருக்குன்னு, இதுக்கு முன்னாடி நான் என்ன கண்டென்ட் போட்டேன், அந்த மாதிரி அதை வந்து நம்ம இன்ஃபர்மேஷனலாக கொடுக்குறது. இப்போது நம்ம டாஸ்க்கு சொல்லிட்டோம், ரோலும் சொல்லிட்டோம், எந்த மாதிரி யோசிக்கணும்னு சொல்லிட்டோம், என்ன பண்ணணும்னு சொல்லிட்டோம். ஆனால் இது பண்ண வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம யாருன்னு சொன்னால் தான் நமக்கு ஏற்றது மாதிரி அது தரும். இல்லைனா AI வந்து AI மாதிரியே தான் தெரியும். ஸோ நம்ம ஹியூமனைஸ்டாக நமக்கு கேட்கணும் அப்படின்னா இப்போது இதை வந்து நம்ம வந்து கான்டெக்ஸ்ட் சொல்லிட்டோம், இதுதான் சிச்சுவேஷன், ஸோ இந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறது. அடுத்து ரீசனிங்கில் என்னென்னா ரீசனிங்னால் வேறு ஒன்றும் கிடையாது, எப்படி AI டூல் யோசிக்கணும் அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ரோல் சொல்லிட்டோம், மார்க்கெட்டிங் ஸ்பெஷலிஸ்ட். அவர்கிட்ட வந்து எனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிக் கொடுங்க அப்படி கேட்கலாம், ரோட் மேப்பாக சொல்லிக் கொடுங்க அப்படி கேட்கலாம், இல்லை எனக்கு மேலோட்டமாக சொல்லிக் கொடுங்க அப்படி கேட்கலாம், இல்லை இன் டீட்டெயில்டாக டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட வித் டேட்டாவோட சொல்லிக் கொடுங்க அப்படி கேட்கலாம், இல்லை எனக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக சொல்லிக் கொடுங்க. இந்த மாதிரி எப்படி எனக்கு வேணும் அப்படிங்கிறத ரீசனிங். ஐ நீட் அ ஸ்டெப் பை ஸ்டெப் கண்டென்ட் ஃபார் போஸ்டிங் இட் ஆன் இன்ஸ்டாகிராம் அப்படின்ற மாதிரி நான் கொடுத்தேன். சரிங்களா, இதுதான் ரீசனிங், எந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறது. அதாவது எப்படி வந்து AI டூல் வந்து சிந்திக்கணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அது யோசித்து சொல்லட்டும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியாச்சு.
அடுத்து ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். இந்த ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் தான் எதை நீ பண்ணணும் எதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறது சொல்லணும். இப்போது ஐ நீட் அ ஸ்கிரிப்ட் இன் பாயிண்ட்ஸ் நாட் இன் பேராகிராஃப் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஸோ தட் இது வந்து இப்படி வேணும் இப்படி வேண்டாம் அப்படிங்கிற ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். ஐ நீட் அ ஸ்கிரிப்ட் இன் பாயிண்ட்ஸ் நாட் இன் பேராகிராஃப். மேக் ஷுர் தி கண்டென்ட் ஷுட் பி இன் இங்கிலீஷ் ஒன்லி அப்படின்னு கொடுத்தாச்சு. இதெல்லாம் இங்கிலீஷில் தான் வேணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதாவது பாயிண்ட்ஸாக தான் வேணும், இந்த மாதிரி சில ரூல்ஸ் போடுறது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸும் நம்ம போட்டாச்சு. ஓகே, இதுக்கப்புறம் ஸ்டாப் கண்டிஷன் எதோட நிறுத்தணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஐ நீட் திஸ் ஸ்கிரிப்ட் to be below 60 seconds only. Once you research the topic on internet, make sure you need to stop and give me the answer something இந்த மாதிரி. அதாவது ஸ்டாப் கண்டிஷனாக நம்ம சொல்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் சொன்னேன் இல்லையா, அந்த இடத்துல நம்ம மெயினாக போட வேண்டியது என்னென்னா, மேக் ஷுர் this content should not be a misinformation. You should be aware before giving me the answer. ஸோ ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன் கொடு அப்படிங்கிறது. ஓகே, ஸ்டாப் கண்டிஷனும் நம்ம போட்டாச்சு. இப்போ அவுட்புட் ஸ்டைல்னால் நமக்கு எப்படி வேணும், அதாவது நம்ம இதை பூரா நம்ம சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் நீ ஆன்சர் தர போகிற, இது எனக்கு எப்படி வேணும் அப்படிங்கிற அவுட்புட் ஸ்டைல். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எப்படி சொல்லலாம், இன் டேபிள் ஃபார்மேட் நம்ம கொடுத்துக்கலாம். கண்டென்ட் கேலண்டர் இன் டேபிள் ஃபார்மேட். கண்டென்ட் ஷுட் பி இன் புல்லட் பாயிண்ட்ஸ். மேக் ஷுர் the content should be like a SEO friendly, human tone, neighborhood storyteller, experienced YouTuber, something இந்த மாதிரி. இப்போ நான் ரோல் என்ன கொடுத்துருக்கேன், யூ ஆர் அன் எக்ஸ்பர்ட் இன் தமிழ் கண்டென்ட் கிரியேட்டர். அதாவது நீங்கள் தமிழ் கண்டென்ட் கிரியேட்டிங்கில் எக்ஸ்பர்ட்டாக இருக்க, நீ வந்து ஒரு 10 இயர் ஓல்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியோட ஸ்பெஷலிஸ்ட்டாக இருந்தால் எப்படி ஆன்சர் கொடுப்பியா அப்படி கொடுக்கணும். ரெண்டாவது நீ என்ன கொடுக்கணுன்னா, எனக்கு ஒரு மாதத்துக்கான கண்டென்ட் கேலண்டர் நம்ம சொல்லியாச்சு. மூணாவது என்ன கான்டாக்ட்ஸ், நான் வந்து ஒரு வீடியோ எடிட்டர், இப்போ ரீசெண்டாக தான் நான் வந்து கண்டென்ட் க்ரியேஷன் போட்டுட்ருக்கேன் ப்ரீமியர் டு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணி. அண்டு நான் வந்து ஒரு பிகினர் கண்டென்ட் க்ரியேட்டர், நான் இப்போ தான் கண்டென்ட் க்ரியேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் வித் ஸ்மால் எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் பிசி. இப்போ ரீசனிங் எப்படி நீ வந்து யோசிக்கணும், எனக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கண்டென்ட் வந்து வேணும், அதுவும் இன்ஸ்டாகிராமை ஃபோக்கஸ் பண்ணி அப்படிங்கிற மாதிரியும். ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், அதாவது எனக்கு ஸ்கிரிப்ட் வந்து பாயிண்டில் வேணும், பேராகிராஃபாக வேண்டாம், அதுவும் இல்லாமல் இங்கிலீஷில் மட்டும்தான் எனக்கு கான்டென்ட் வேணும். அதுக்கு முன்னாடி நீ மிஸ்இன்ஃபர்மேஷன் எதுவாக இருந்தாலும் அதை நீ பார்த்து சரி பண்ணிடணும் பிஃபோர் கிவிங் த ஆன்சர். ஸோ அவேராக இருந்துக்கோ அப்படிங்கிற ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். எங்கே நீ ஸ்டாப் பண்ணணுன்னா, எனக்கு வந்து 60 செகண்ட்ஸ் ஸ்கிரிப்ட் மட்டும்தான் வேணும், அது தாண்டி போயிட வேண்டாம். அதே மாதிரி நீ ரிசர்ச் பண்ணுற டாபிக் ஒன்ஸ் நீ வந்துருச்சு, நீ கொடுத்துட்டேன்னா அதோட அதை ஸ்டாப் பண்ணிக்கோ. ஓகே, இப்போது எனக்கு எப்படி வேணும், கண்டென்ட் கேலண்டர் வந்து தமிழ் டேபிள் ஃபார்மேட்லேயும், கண்டென்ட் வந்து புல்லட் பாயிண்ட்ஸு, எஸ்இஓ ஃப்ரெண்ட்லி ஹியூமன் டோனாக ஒரு மனுஷன் மாதிரி கொடு இப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. இப்போது இதை தூக்கிட்டு போயிட்டு நம்ம ChatGPTயில் போட போகிறோம். ஓகேவா? ஓகே, இப்போ நமக்கு வந்து ஆன்சர் வந்துருச்சு. கீழே போய் பார்த்தீங்க அப்படின்னா 30 day இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் கண்டென்ட் கேலண்டர் ஃபார் பிகினர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட் வந்து 60 செகண்ட்ஸில் புல்லட் ஒன்லி அப்படிங்கிறது அதுக்கு புரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் கீழே பார்த்தீங்க அப்படின்னா Day 1 Day 2 அப்படிங்கிறத என்னென்ன எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறது நமக்கு ப்ராப்பராக கொடுத்துருக்கு 1 மந்த்துக்கு. ஸோ 30 daysக்கு ஒவ்வொன்றா அதை ரைட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி அலைன்டாக நம்ம வந்து கேட்டுக்க முடியும். இப்போ நம்ம பண்ணியிருக்க ப்ராம்ப்ட் ஆக்சுவலாக ஒன்று அதாவது ஒரே ஒரு லைனில் தான் எல்லா ப்ராம்ப்ட்டும் கொடுத்துருக்கோம். ஆனால் இதை வந்து இன்டீட்டெயில்டாக நம்ம வந்து கான்டாக்ட்ஸில் எல்லாமே கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து ப்ராப்பராக ஆன்சர் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருக்கேன், ஒன்று எடுத்து காட்டுறேன். இப்போ வந்து நான் ஒரு நியூ சேட் எடுத்துகிட்டு அதில் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே என்னென்னா, நான் வந்து நீ சீனியர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆண்டர்ப்ரனர் மாதிரி யோசி, எனக்கு வந்து என்னோட ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் காமிக்கிறேன், எஸ்ஓபி, ஸ்ட்ரக்சரு, டெய்லி டாஸ்க்கு, செக்லிஸ்ட்டு, இந்த மாதிரி கம்பெனி மெயின்டைன் பண்ணுற டாக்குமெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து என்னோடய பிஸ்னஸ்க்கு கொடுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக கான்டாக்ட்ஸில் எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ இதுக்கேற்றது மாதிரியான எனக்கு ப்ராம்ப்ட் எப்படி வருது, இதை வந்து நான் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன், இன்னும் டீட்டெயிலாக நான் கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன சொல்லுது அப்படின்னா, பட் ஆஸ் அ கோஃபவுண்டர் மைண்ட் செட் அப்படிங்கிற, அதாவது என்னோடய கோஃபவுண்டர் மாதிரி நீ யோசி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. ஸோ இங்கே டிபார்ட்மெண்ட், எஸ்ஓபியோட டைட்டில், ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் என்ன, ரெஸ்பான்சிபிள் பர்சன் யார், ஃப்ரீக்வன்சி என்ன, கேபிஐ என்ன அப்படிங்கிறது, அதாவது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக இங்கே எல்லாமே முடிச்சிருச்சு.
ஆக்சுவலாக நான் என்ன கேட்டிருந்தேன்னா எஸ்ஓபி ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர், அதாவது ஒரு கம்பெனிக்கு எந்த மாதிரியே ஒர்க் ஃப்ளோ வந்து இருக்கணும் அப்படிங்கிறது தனித்தனியாக கூட நான் வந்து ஒரு பிடிஎஃபாக க்ரியேட் பண்ணி அதை வந்து நான் என்னோடய எம்ப்ளாயீஸ்க்கு நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நான் வந்து ஒரு கேட்டிருந்தேன். இப்போது கண்டென்ட் டிபார்ட்மெண்ட் அப்படி வருதுன்னா ரீல் கிரியேஷன் தான் ஒர்க் ஃப்ளோ அப்படிங்கிறது அதோட டைட்டில் எஸ்ஓபி. இப்போது ஃபஸ்ட்டு ரிசர்ச் பண்ணணும், ட்ரெண்டு, ஸ்கிரிப்ட் எழுதணும், ஷூட் பண்ணணும், எடிட் பண்ணணும், ரிவ்யூ பண்ணணும், போஸ்ட் பண்ணணும். இதுக்கு ரெஸ்பான்சிபிள் பர்சன் யார், இதை வந்து எப்படி ஃப்ரீக்வன்சி டெய்லி பண்ண போகிறோமா, அவுட்புட் கன்சிஸ்டன்சி அது வந்து கேபிஐ. இதே மாதிரி டிசைன் அப்படின்னா ப்ரீஃப் இன்டேக், ஃபஸ்ட்டு டிசைனை பற்றி புரிஞ்சுக்கணும், அப்புறம் அதுக்கு வந்து மூன் போர்டோ இல்லை வந்து அது என்ன எதை மாதிரி பண்ண போகிறோம் ஸ்ட்ரக்சரு, அப்புறம் டிசைன் போகும், அப்புறம் நம்ம டீமுக்குள்ளே ஃபீட்பேக் எடுப்போம், அப்புறம் கிளைண்ட்டுக்கு டெலிவரி பண்ணுவோம். ஸோ மார்க்கெட்டிங் சைட் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு ஆட் காப்பி க்ரியேட் பண்ணுவோம், க்ரியேட் பண்ணிட்டு டார்கெட் யாருன்னு செட்டப் பண்ணிட்டு லான்ச் பண்ணிவிட்டு அதை வந்து மானிட்டர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெய்லி டாஸ்க் அண்ட் செக்லிஸ்ட் இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் டெய்லி டாஸ்க் அண்ட் செக்லிஸ்ட்டு, கண்டென்ட் கேலண்டர் எப்படி அப்படிங்கிறது, அதே மாதிரி இன்கம் அண்ட் எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எந்த டேட்டில் வாங்குகிறோம், என்ன கேட்டகரியில் வாங்குகிறோம். இப்போது நம்ம வந்து கேம்பெயின்னா அது கிளைண்ட் ப்ராஜெக்ட்டை ஆட் ரன் பண்ணுறதுனா அது ஒரு கேட்டகரி, சாஃப்ட்வேர் பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா அவுட் ஆஃப் லைசன்ஸ் எவ்வளோ ரூபா, என்ன டைப்பு, எதில் பே பண்ணுறோம், யார் அப்ரூவ் பண்ணணும், இப்படின்ற எஸ்ஓபி. இது வந்து நான் சும்மா எக்ஸாம்பிள் காட்டியிருக்கேன், இது உங்களுக்கு யூஸ் ஆக போகிறதில்ல. ஆனால் இந்த மாதிரி ப்ராப்பராக நம்ம வந்து ப்ராம்ப்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான ரிசல்ட்ஸ் வந்து அது கொடுத்துடும். ஸோ இதுதான் வந்து அந்த ரோல், டாஸ்க், கான்டாக்ட்ஸ், ரீசனிங், ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், ஸ்டாப் கண்டிஷன், அவுட்புட் ஸ்டைல், அதாவது RTCRRSO Framework. இதுக்கு மட்டும் இல்லை, இது ChatGPT, குரூக்கு, கிளாடு, ஜெமினை, என்ன ஏஐ டூல் யூஸ் பண்ணாலும் சரி இந்த மாதிரி ப்ராம்ப்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக அதுக்கு புரிஞ்சிடும். அதை விட்டுட்டு இப்போது நம்ம இதை எடுத்துகிட்டு அதாவது குழப்புற மாதிரி அதுக்கு நம்ம சொல்லக்கூடாது. பிகாஸ் நம்ம மனுஷங்களுக்கு புரிய வச்சிடலாம், ஏஐக்கு புரிய வைக்கணும் அப்படின்னா நம்ம ப்ராப்பராக அதுக்கு வந்து ப்ராம்ப்ட் பண்ணணும். ஸோ இந்த ப்ராம்ப்ட் பண்ணுற ஃப்ரேம்வொர்க் தான் இந்த RTCRRSO. ஸோ நான் என்ன எதுக்காக பண்ணியிருக்கேன், ஏன் பண்ணுறேன், எப்படி யோசிக்கணும், எதோட நிறுத்தணும், எப்படி கொடுக்கணும், நான் யார் இப்படிங்கிறத கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு ப்ராப்பராக அதுக்கு எல்லா சைட்லேருந்து அவுட்புட் எடுத்துகிட்டு அது ஈஸியாக வந்து நமக்கு ரிசல்ட்ஸை கொடுத்துக்கும். இப்போ உங்களுக்கு ரோலு, டாஸ்க்கு, கான்டாக்ட்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த ரீசனிங்கு, ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு புரியாது அவ்வளோ சீக்கிரம். ஸோ அதுக்காக வந்து இதுக்கு பேர் கூட நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம். ரீசனிங்க்கு பதிலாக ரெக்குவயர்மெண்ட்ஸ், எப்படி எனக்கு வேணும் அப்படி கூட நீங்கள் வச்சுக்கலாம், அதுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அதே மாதிரி ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அது உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னு வச்சுக்கோங்க. ரெஸ்ட்ரிக்ஷனாக இது எனக்கு தங்கிலீஷில் தான் வேணும், பாயிண்ட்ஸாக தான் வேணும், புல்லட் பாயிண்ட்ஸாக தான் வேணும், இல்லை எனக்கு இந்த டோனில் தான் வேணும், இந்த ஸ்டைலில் தான் வேணும், இந்த ஃபார்மேட்டில் தான் வேணும். இப்போ எப்படி சொல்கிறேன்னா, இப்போ யூடியூப் ஸ்கிரிப்ட்லாம் எழுதுனீங்கன்னா ரீசனிங் அப்போவே ஐ நீட் கண்டென்ட் ஃபார் இன்ஸ்டாகிராம் 60 செகண்ட் ரீல், ஐ நீட் கண்டென்ட் ஃபார் லாங் ஃபார்ம், ஐ நீட் த ஸ்டைல் ஆஃப் ஆண்டர்ப்ரனர் ஸ்டைல், ஐ நீட் த ஸ்டைல் இன் பிகினர் ஸ்டைல் அப்படி சொல்லலாம், ஐ நீட் த டோன் ஆஃப் கேர்ள், ஐ நீட் த டோன் ஆஃப் பாய், சம்திங் எதுவாக வேணாலும் சொல்லலாம். ஸோ அது எல்லாமே அந்த ரீசனிங்குள்ளே வரும். அதை வந்து நீங்கள் ரெக்குவயர்மெண்ட்ஸ் அப்படி கூட வச்சுக்கலாம். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு வந்து நீங்கள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் யூஸ் சிம்பிள் வேர்ட்ஸ், டோன்ட் ஓவர் காம்ப்ளிகேட், டோன்ட் கிவ் கண்டென்ட் இன் இங்கிலீஷ், மிக்ஸ் போத் லாங்குவேஜ், சம்திங் இந்த மாதிரி இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்குள்ளே இதெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்கிறது தான் அந்த ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். அதை நீங்கள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் ஸ்டாப் கண்டிஷன்ஸ் சொன்னேன் இல்லையா, அதை வந்து நீங்கள் ஸ்டைலுன்னு கூட மாற்றிக்கலாம். அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூஸ் திஸ் வேர்ட்ஸ், யூஸ் ஜென்ஸி வேர்ட்ஸ், மேக் திஸ் கண்டென்ட் மோர் ஹியூமரஸ், ஆட் சம் ஹியூமர் மீம்ஸ், ஹியூமர் தமிழ் சினிமா மீம்ஸ் இன்டு த கண்டென்ட். இந்த மாதிரி நம்ம வந்து அந்த ஸ்டைல், அந்த வாய்ஸ் டோனு அதை வந்து நம்ம கொடுத்துடணும், அதுக்கு எந்த ஸ்டைலில் கொடுக்கணும் அப்படிங்கிறது. சேம் அதே மாதிரி அவுட்புட் ஸ்டைலுங்கிறது அவுட்புட்டுன்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எதுவாக வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இந்த RTCRRSO அப்படிங்கிறது நீங்கள் வந்து இந்த சில வேர்ட்ஸ்லாம் நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இல்லை அப்படின்னா நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் இந்த இதுவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த RTCRRSO ஃப்ரேம்வொர்க்கு. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோஸில் எப்படி ஏஐ டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது அப்படின்னும் இதை விட இன்னும் டீட்டெயில்டான ஆல்காரிதம், அதாவது ஏஐ டூல்ஸ்லாம் இருக்குது, அதை வந்து நம்ம டேரெக்டாக நெக்ஸ்ட் டாபிக்ஸில் நம்ம மாஸ்டர் பண்ண போகிறோம். ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் கைஸ். பை.